+2 மாணவர்களே, அமெரிக்காவில் MD மருத்துவம் படிக்க அற்புத வாய்ப்பு. மிக குறைந்த கல்வி கட்டணம், 90% வங்கிக் கடன் உண்டு. நீட் நுழைவுத் தேர்வு கிடையாது. கடைசி தேதி செப்டம்பர் 8. தொடர்புக்கு 9500100627 மற்றும் 9344464085. Shri Ishwar College of Engineering, Coimbatore. Admissions open. Counseling code 2739. நாடாளுமன்ற சபாநாயகர்கள் பங்கேற்கும் சர்வதேச மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மும்பை, உரி, புல்வாமா, நாடாளுமன்றம் போன்ற இடங்களில் நடந்த தாக்குதல்களுக்கு காரணமான பாகிஸ்தானைச் சேர்ந்த ஹஃபீஸ் சயீத், மசூத் அசார் போன்றோர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதே பாகிஸ்தானின் நிலைப்பாட்டை விளக்குவதாக குற்றம் சாட்டினார். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி அளித்து வரும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தெலுங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் அணையின் நீர்மின் நிலையத்தின் 4வது அலகு முனையத்தில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. அலகு முனையத்தில் 9 பேர் சிக்கியுள்ளனர். கரும் புகை காரணமாக மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. சென்னை அயனாவரத்தில் தன்னை பிடிக்க வந்த காவலர் முபாரக்கை ரவுடி சங்கர் அரிவாளால் வெட்டி தாக்கியுள்ளார். போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் ரவுடி சங்கர் உயிரிழந்தார். சங்கர் உடல் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு காய்ச்சல் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த புதூரை சேர்ந்த விவசாயி சரவணன் சோளம் பயிரிட்டுள்ளார். வயலில் ஆயிரக்கணக்கான வெட்டுக்கிளிகள் புகுந்து பயிர்களை வேட்டையாடின. தகவல் அறிந்து அங்கு கொசுவலையுடன் வந்த வேளாண்மை துறை அதிகாரிகள் வலை விரித்து வெட்டுக்கிளிகளை 5 மணி நேரத்திற்கு மேலாக பிடிக்க மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தது. கையால் பிடித்த 30 வெட்டுக்கிளிகளை மட்டும் பாட்டில் ஒன்றில் அடைத்து ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். பிரபல பாடகர் SP பாலசுப்ரமணியன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளார். அவர் குணமடைய பல்வேறு தரப்பினரும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் சிங்கப்பூருக்கு அனுப்பப்பட இருந்த பார்சலை சோதனை செய்த போது அதில் இருந்த 25 ஸ்டீல் தட்டுக்களுக்கு இடையே 38,64,000 ரூபாய் மதிப்புள்ள இங்கிலாந்து கரன்சி நோட்டுகள் மறைத்து கடத்தப்பட இருந்தது கண்டறியப்பட்டது. நோட்டுகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.